அஸ்ஸலாமு அலைக்கும். நேத்து சவுதி அரேபியா மதீனால யாருமே எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத துயர சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா கிட்டத்தட்ட 42ல இருந்து 45 பேர் வரைக்கும் உடல் கருகி இறந்திருக்காங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரொம்பவே மனசு கனமா இருக்கு. கேள்விப்பட்டதுல இருந்தே இப்போ வரைக்குமே ஏத்துக்கவே முடியல. இது லைஃப் அன்பிரெடிக்டபிள்ல எப்போ என்ன நடக்கும், என்ன ஆகும்னே சொல்லவே முடியாது. ஆனா மவுத்துங்கிறது கண்டிப்பா ஒரு நாள் நம்மளை சேரும். அது நிச்சயமா தெரியும். ஆனாலுமே சில விஷயங்கள் சடனாக கேட்கும்போது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அந்த மனசு டக்குன்னு அதை ஏற்றுக்க மறுக்கும். அந்த மாதிரி தான் இதை பற்றி நம்ம வீடியோலாம் போட வேணாம், இது நம்மளால் ஏற்றுக்கவே முடியல, இதை பற்றிலாம் எப்படி பேசுறது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் சில பேருடைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது மனசை இன்னுமே கஷ்டமாக்குச்சு. என்னோட மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உங்கள் கூடவும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தெலுங்கானா மற்றும் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க மக்காவில் உம்ராவை முடிச்சுட்டு மதினாவை நோக்கி வந்துட்டு இருக்கும்பொழுது மதினாவை நெருங்கிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் நெருங்கினதுக்கு அப்புறம் காலையில நேத்து திங்கட்கிழமை காலையில இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ஆயில் டேங்க்ல போய் அந்த பஸ் மோதினால தீ டக்குன்னு பரவிருச்சு. முக்கியமா இன்னொரு ரீசன் என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்குள்ளாகவே, ஏன்னா நிறைய பேர் தூக்கத்துல இருந்திருக்காங்க. ஸோ பஸ் டிராவல் வேற, ஏர்லி மார்னிங் வேற, ஸோ தூக்கத்துல இருந்தனால என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ளவே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் இன்னொரு பெரிய விஷயம், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 18 பேர் கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷன் ஒரே நேரத்திலேயே இறந்து போயிருக்காங்க. இறைவன் அவங்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் பிரதோஸையும் அண்ட் அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் சீக்கிரமா அவங்க அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஈமானையும் கொடுக்கணும் நான் துவா பண்ணிக்கிறேன். நீங்களும் துவா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 42ல இருந்து 45 பேர் வரைக்கும் இறந்ததா சொல்றாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் உயிர் பழச்சிருக்காரு. அவருடைய பேர் முகமது சைபுன்னு சொல்றாங்க. அவருமே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த ஒரு விஷயம் இப்ப வரைக்குமே எனக்கு ரொம்ப ரணமா இருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாமே இறைவனை தானே பார்க்க போயிருக்காங்க, அல்லாஹ் காப்பாத்திருக்கலாம்ல, ஏன் காப்பாத்தாம விட்டாரு, அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவீங்களே, என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. கோயிலுக்கு போறவங்களும் இறந்து போறாங்க, சர்ச்சுக்கு போறவங்களும் இறந்து போறாங்க. ஏன் இதை மட்டும் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும்? இறைவனால மவுத்துங்கிறது, அதாவது இறந்து போறதுங்கிறது எப்ப வேணா எப்படி வேணா நடக்கும். அது யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன் மனுஷங்களையும் மனுஷ உயிரையும் ரத்தமும் சதையுமா பார்க்காம ஜாதியும் மதமா பார்க்குறாங்கன்னு தெரியல. என் மனசுக்குள்ளே கேட்டுட்டு இருந்த அந்த கேள்வி, அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, வாழை பொறுத்தரலாம் சாக பொறுக்க முடியாது அப்படின்னு. ஏன் உயிர்களை உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க வசதியானவங்க இல்லாதப்பட்டவங்க பெரிய சாதி தாழ்ந்த சாதி இந்த மதம் அந்த மதம்னு பிரித்து பார்க்குறாங்கன்னு தெரியல. அது ஒரு உயிர், அதுக்குள்ள ஒரு ரத்தம் இருக்கு, அது சார்ந்த உறவுகள் இருக்கு. இதுக்கு ஒன்றுன்னா அவங்க வலிக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எப்போ தனி மனிதனுக்கு வருதோ அப்போதான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.